அறிவே மனம். உங்கள் விளைவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. திடீர்னு உங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதா? மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கா? அப்போ உங்களோட லைஃப் ஸ்டைலை பாருங்கள். திடீர்னு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கும். இல்லைன்னா உங்களை அதிகமாக விலக்கி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் வாழ்க்கையில். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெஞ்சு சார்ந்த ஒரு படபடப்பும், அந்த வியர்த்தல் அப்படிங்கிறதும், அந்த நெஞ்சு வலின்னு சொல்லக்கூடியதும் வரும். அப்போ உண்மையாலுமே நெஞ்சு வலி யாருக்கு வருதுன்னா, அது ஒரு உடல் சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உடனே அது வரும். ஆனால் வாழ்க்கை சிக்கல்னால் வரக்கூடிய நெஞ்சு வலி தான் மிக அதிகமாக இருக்குது. அப்போ குடும்பத்தில் அதிகமாக ஒருத்தர் போராடிட்டே இருக்கிறாங்க. தன்னால் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியிலையும் சொல்ல முடியாமல், சொல்ல தெரியாமல், மௌனமான நிலையிலையும் இல்லை அதிகமான கோபத்தின் அடிப்படையிலையும் வெளிக்காட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நெஞ்சு வலி வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக கோபப்படுறவங்களுக்கும் கூட குறைவான பிரச்சனைகள் தான் வருது. ஆனால் மனசுக்குள்ளே போராடிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த நெஞ்சு வலிங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்கு. இது ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது. ஏன்னா ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுறாங்க, தன்னை நம்பி வந்த பெண்ணுக்காக போராடுறாங்க, குடும்பத்திற்காக போராடுறாங்க. அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களோட பிரச்சனைகளை வெளிப்படையாக சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. இது இவங்கக்கிட்ட சொன்னால் இப்படி எடுத்துக்குவாங்களோ, அவங்கக்கிட்ட சொன்னால் வேறு மாதிரி எடுத்துக்குவாங்களோ, மறுபடியும் இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுட்டா வேறு மாதிரி பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லி தனக்குள்ளேயே அமுத்தி வச்சுக்குவாங்க. அப்போது இந்த நெஞ்சு வலிக்கு இவ்வளோ காரணங்கள் இருக்குது. ஆனால் வாழ்க்கை சிக்கல் தாங்க மனுஷனுக்கு சுகர், பிபி அதிகமாக்கிறதுக்கு காரணமே. அப்போ வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா, ஃபஸ்ட்டு பொருளாதார பிரச்சனை, அங்கீகாரமின்மை. அப்போ பொருளாதார பிரச்சனை, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh சம்பாதிப்பாங்க, அப்பவும் பத்தலைங்கிற ஒரு பிரச்சனை வரும். மற்றவர்களைப் போல வாழ முடியலை, அதாவது குடும்ப உறுப்பினர்கள், ரிலேஷன், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நாத்தனார் இவர்களாக இருக்கலாம், அவர்கள் போல் நம்ம வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களோட ப்ரெஷரைஸ்டு அதிகமாக இருக்கும். இன்னொன்று, குடும்ப சூழலுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கடனை கட்டுறக்கே பாதி பணம் போயிடும். இந்த மாதிரி சூழல் இருக்கிறப்ப கடன் வாங்கி வாங்கி அவர்கள் கேட்பதற்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னா மைண்டு கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ மனசு எதுக்கு இயங்கும், அதிகமாக எப்படி பதில் சொல்லலான்னு தான் இயங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் உங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் வர்றது தான், பஸ்ட் ஆகிறது தான் வாழ்க்கை சிக்கல். அந்த வாழ்க்கை சிக்கல் தான் உங்களுக்கு நெஞ்சு வலியும், ஹை பிளட் ப்ரெஷரையும், சுகரையும் அதிகப்படுத்துது. சுகர் குறையாமல் இருக்கிறவங்கள நீங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்கள நினச்சி பாருங்கள். அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அந்த நபருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அவரை டம்மியாக மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்பொழுதுமே ஓரம் கட்டியே வைப்பாங்க. 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தியே வச்சுருப்பாங்க. இந்த காசை கொடுத்து என்ன பண்ணுறது, எப்பவுமே இப்படித்தான், எதுக்கும் உதவ மாட்டாங்க, இவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க, கொடுத்தா வாங்கிக்கணுமா, இது என்ன அப்படின்னு சொல்லி மற்றவங்கள முன்னாடி ஒரு நக்கல் பேச்சு, அதாவது ரிலேஷன் சர்க்கிள் உட்காண்ட்ருக்கு பொதுப்படியாக உட்காண்ட்ருக்கிறப்போ ஒரு நக்கல் பேச்சு பேசி அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க அடிக்கடி. அப்போது இந்த மாதிரி சூழலில் அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. நம்ம வாழ்ந்து என்ன யூஸ், எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லையே, பேசுறதுக்கும் கூட பணம் பேசினாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது, இதுலேயும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மத்தியிலையும் சொல்லி கொடுத்துருவாங்க, பணம் கேட்டு வாங்கிக்கோ, கொடுக்க மாட்டாங்க, நீ 4 தடவை கேளு அப்படிம்பாங்க. அந்த குழந்தைகளும் என்ன பண்ணிடுவாங்க, பணமெல்லாம் கேட்டால் வராது, எப்போவுமே இப்படி தான் கஞ்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு இதையை வச்சுருவாங்க. அப்போ குழந்தைகள் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரம் இல்லை, லைஃப் பார்ட்னர்கிட்டையும் அங்கீகாரம் இல்லை, பெற்றோர்களிடத்திலும் அணுகுமுறை இல்லை. அப்போ இந்த மாதிரி சிக்கல் வர்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கை சிக்கல் வர்றப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலியோ, ஹை பிபி, அது சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே. இது மருந்துகளுக்கு உங்களுக்கு குணமாகலைங்கிறப்ப மனோதத்துவம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.